தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியின் 2026 தேர்தல் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள நாகசக்தியம்மன் தியானபீடம் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியின் 2026 தேர்தல் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக 58 தொகுதிகளுக்கு தேர்தல் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் குறைந்தபட்சம் 126 சட்டமன்றத்திற்கு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் 2ஆம் கட்டமாக நியமிக்கப்படுவார்கள் என்று தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து பாபுஜி சுவாமிகள் பேசும்பொழுது, விஸ்வகர்மா சமுதாய மக்கள் நலனுக்காக வேண்டி அதிமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு நன்மைகளை கடந்த ஆட்சியில் செய்துள்ளதை கருத்தில் கொண்டு ஆன்மீகமும் சத்தியத்தையும் பின்பற்றுகின்ற விஸ்வகர்மா சமுதாயம் சத்தியம் தர்மத்தை மதிக்கின்ற சனாதன தர்மத்தை மதிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளித்து தமிழகத்தில் 234 சட்டமன்றத்திலும் பொறுப்பாளர்கள் நியமித்து வருகின்ற 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முழு முயற்சியுடன் 24 மணி நேரமும் களப்பணி ஆற்றிட வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ரிக் ரவி ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் வரதராஜன் ஆச்சாரியார், தெற்கு மாவட்ட தலைவர் மோகன்குமார் ஆச்சாரியார், மாநில துணைத் தலைவர் மாநில அமைப்பு செயலாளர் பொள்ளாச்சி மணிகண்டன் ஆச்சாரியார், கொடைக்கானல் சுதாகர், மாநில அமைப்பு செயலாளர் வடக்கு மாவட்ட தலைவர் மரக்கடை மணி ஆச்சாரியார், சூலூர் சட்டமன்ற பொறுப்பாளர் குமரேசன் ஆச்சாரியார், கிழக்கு சட்டமன்ற பொறுப்பாளர் சோமசுந்தரம் ஆச்சாரியார், கோவை வடக்கு சட்டமன்றம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற பொறுப்பாளர் நரேஷ்குமார், கோவை ராஜ்குமார் மற்றும் தேனி நாமக்கல் சேலம் சட்டமன்ற பொறுப்பாளர் சேலம் முருகேசன் ஆச்சாரியார், மாநில துணைத் தலைவர் கமலஹாசன் ஆச்சாரியார், கண்ணன் ஆச்சாரியார் உட்பட பல்வேறு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சி கூட்டமைப்பு தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி கூட்டணியாக இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியானது முழுமையாக ஆதரவளிக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில் முதல் அம்ச கோரிக்கையாக இருக்கின்ற விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையை தாயில்லத்துடன் பரிசீலனை செய்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அவர் தேர்தல் வாக்குறுதியாக அனைவருக்கும் இலவச வீடு என்ற ஒரு கோரிக்கையை தந்துள்ளார். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தச்சு தொழிலாளருக்கு தொழில் பூங்காவும் ஐந்தொழில் நலவாரியம் அமைப்பதாக வாக்குறுதிகள் தந்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கின்ற 85 லட்சம் மக்கள் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்கின்றாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றிக்குண்டான வாக்குகள். அதிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகளாக களப்பணியாற்றியதனால் தமிழகத்திலே சுமார் 60லிருந்து 80 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் பொறுப்பாளர்களை போட்டு பணி செஞ்சுட்ருக்கிறோம். இப்பொழுது இன்று பொறுப்பாளர்கள் கோவை மாவட்ட பொறுப்பாளர் கூட்டம் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் நாங்கள் ஒரு 25 சட்டமன்ற பொறுப்பாளருடைய கூட்டப்பணி நடந்தது. இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்ட முடிவு பிரகாரம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் வெற்றி பெற செய்வதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகம் முழுவராக அமர்த்துவதற்காக 24 மணி நேரமும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு பணியாற்றும்.